எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆச்சி. நம்மளோட சேனலில் இக்கிகைங்கிற புக்கை ஒரு அத்தியாயமாக நம்ம ரீட் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம முன்னுரை படித்தோம். இப்போ வாங்க முதல் அத்தியாயத்தை நம்ம கேட்கலாம். இக்கிகை. வயது ஏறிக்கொண்டிருக்கும் போது இளமையாக இருக்கும் கலை. உங்கள் இருத்தலுக்கான காரணம் என்ன? ஜப்பானியர்களை பொறுத்தவரை எல்லோரிடமும் ஒரு இக்கிகை இருக்கிறது. அதை வாழ்வின் நோக்கம் என்று தத்துவவியலாளர்கள் அழைப்பர். ஒரு சிலர் ஏற்கனவே தங்களுடைய இக்கிகைகளை கண்டுபிடித்திருப்பர். வேறு சிலர் அதை தங்களுக்குள் சுமந்து திரிந்து கொண்டிருந்தாலும் அதை இன்னும் தேடிக்கொண்டிருப்பர். நம்முடைய இக்கிகை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக புதைத்து வைக்கப்பட்டுள்ளது. பொறுமையாக தேடினால்தான் அது கிடைக்கும். ஒக்கினாவா மக்களை பொறுத்தவரை நாம் தினமும் காலையில் ஆவலுடன் கண்விழிப்பதற்கான காரணம் இந்த இக்கிகை தான். நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள். திட்டவட்டமான இக்கிகையை கொண்டிருப்பது மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொடுக்கும். உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய மூன்றின் ஆரோக்கியத்தின் மீது நிரந்தர தாக்கம் ஏற்படுத்தும் இந்த தத்துவத்தின் உள்நோக்குகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம். நீங்கள் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இங்குள்ள மக்கள் தங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கையில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டு நீங்கள் மிகவும் வியப்படைவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான ஜப்பானியர்கள் உண்மையில் ஒருபோதும் ஓய்வு பெறுவதே இல்லை. தங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் காலம் வரை அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். வேலையிலிருந்து நிரந்தர ஓய்வு என்று பொருள்படும் எந்த சொல்லும் ஜப்பானிய மொழியில் இல்லை. ஜப்பானிய கலாச்சாரத்தில் வாழ்வின் நோக்கத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அங்கு ஓய்வு பெறுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜப்பானை பற்றி நன்கு தெரிந்து வைத்துள்ள நேஷனல் ஜியோகிராபிக் பத்திரிகையின் நிருபர் டான் பியூட்னர் கூறுகிறார். என்றென்றும் இளமை பொங்கி வழியும் தீவு. நீண்ட ஆயுளுக்கு உலகெங்கும் பிரபலமாக இருக்கும் ஜப்பானிய ஆரோக்கிய உணவு எந்த அளவு முக்கியமோ, தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள இக்கிகையும் மக்கள் தங்கள் சமூகத்தில் தீவிரமாக பங்கு கொள்ளும் போக்கும் அதே அளவு முக்கியம் என்று நீண்ட ஆயுள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒக்கினாவா மற்றும் பிற நீல மண்டலங்களில் வசித்து வரும் மக்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் இந்த அசாதாரணமான மனிதர்கள் குறித்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிவிக்கின்றன. இங்குள்ள மக்கள் உலகின் பிற பகுதிகளில் இருக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய், இதய நோய், அலர்ச்சி நோய் போன்ற தீவிர நோய்களின் தாக்கத்திற்கு மிக மிக குறைவாகவே ஆளாகின்றனர். இங்குள்ள 100 வயதை கடந்தவர்கள் உலகின் பிற பகுதிகளில் இருக்கும் மூத்த குடிமக்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆரோக்கியத்துடனும் உடல் வலுவுடனும் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் தேநீர் அருந்துவதாலும் சாப்பிடும்போது வயிறு 80% நிறைந்தவுடன் சாப்பிடுவதை நிறுத்தி கொள்வதாலும் அவர்களுடைய இரத்தத்தில் ஜோடியற்ற மூலக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. அங்குள்ள பெண்கள் மாதவிடாய் நிறுத்தத்தின் போது அவ்வளவாக துன்புறுவதில்லை. அங்கிருக்கும் ஆண்களிடமும் பெண்களிடமும் வாழ்வின் பிற்பகுதியில் கூட பாலியல் ஹார்மோன்கள் அதிக அளவில் உள்ளன. முதுமையின் காரணமாக ஏற்படும் மறதி நோய் உலக சராசரியை விட மிக குறைவாக அம்மக்களிடையே காணப்படுகிறது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றை பற்றியும் பின்னர் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். என்றாலும் இக்கிகை மீது கவனத்தை குவிப்பது ஒக்கினாவா மக்களுக்கு அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுத்துள்ளதோடு அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கிய பங்களிப்பையும் வழங்கியுள்ளது. 5 நீல மண்டலங்கள். உலகில் உள்ள நீல மண்டலங்களில் ஒக்கினாவா முதலிடத்தில் உள்ளது. ஒக்கினாவாவில் ஆண்களை விட பெண்கள் நீண்ட காலம் வாழ்கின்றனர். அதோடு உலகின் பிற பகுதிகளோடு ஒப்பிடுகையில் குறைவான நோய்களை அவர்களை தாக்குகின்றன. உலகில் உள்ள 5 நீல மண்டலங்களை கண்டறிந்த டான் பியூட்னர் த ப்ளூ ஜோன்ஸ் என்ற தன்னுடைய நூலில் அவற்றை பற்றி அலசுகிறார். ஒக்கினாவா, ஜப்பான். இங்குள்ள மக்களின் உணவில் காய்கறிகளும் டோஃபுவும் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். அவர்கள் தங்கள் உணவை சிறிய தட்டுகளிலேயே பரிமாறுவர். இக்கிகை தவிர மொவா என்று அழைக்கப்படுகின்ற மிக நெருங்கிய நண்பர்கள் வட்டமும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. சார்டினியா, இத்தாலி இத்தீவில் உள்ள மக்கள் ஏராளமான காய்கறிகளை தங்கள் உணவில் சேர்த்து கொள்வதோடு தினமும் ஓரிரு கோப்பை ஒயினும் அருந்துகின்றனர். ஒக்கினாவாவில் இருந்ததைப் போலவே இங்குள்ள மக்களும் தங்கள் சமூகத்துடன் நெருங்கிய உறவை பேணுகின்றனர். அவர்களுடைய நீண்ட ஆயுளோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள இன்னொரு காரணி இது. லோமா லிண்டா, கலிஃபோர்னியா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர்களில் ஒரு குழுவினரிடையே ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டனர். அமெரிக்காவில் மற்ற எல்லோரையும் விட மிக நீண்ட காலம் வாழ்கின்றவர்கள் அவர்கள். நிக்கோயா தீபகற்பம், கோஸ்டாரிக்கா. இங்குள்ள மக்கள் 90 வயதிற்கு பிறகும் மிகவும் சுறுசுறுப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இப்பகுதியை சேர்ந்த முதியவர்கள் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்து வயலுக்கு செல்கின்றனர்.
இக்காரியா கிரீஸ் துருக்கி நாட்டின் எல்லையோரம் இருக்கும் இந்த தீவில் வசிப்பவர்களில் 1/3 90 வயதுக்கு மேற்பட்டவர். இதன் காரணமாக அத்தீவுக்கு நீண்ட ஆயுள் தீவு என்ற செல்லப்பெயர் கிட்டியுள்ளது. கிமு 500ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் வாழ்க்கை முறைதான் இதற்கு பின்னால் உள்ள ரகசியம். இந்த நீல மண்டலங்களில் பரவலாக நிலவும் நீண்ட ஆயுளுக்கு பின்னால் இருக்கும் பல காரணிகளை நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக ஒக்கினாவா பற்றியும் நீண்ட ஆயுள் கிராமம் என்று அழைக்கப்படும் அதிலுள்ள ஒரு ஊரை பற்றியும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 நீல மண்டலங்களில் 3 மண்டலங்கள் தீவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு வளங்களுக்கு பற்றாக்குறை உண்டு என்பதையும் அதனால் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டிய கட்டாயம் அம்மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பலருடைய விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவுவது அவர்களை நீண்ட காலம் உயிரோடு வைக்கக்கூடிய அளவுக்கு மிக வலிமையான ஒரு இகிகையாக இருக்கக்கூடும். 5 நீல மண்டலங்களையும் ஆய்வு செய்துள்ள அறிவியல் அறிஞர்களின் கருத்துப்படி உணவு, உடற்பயிற்சி, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தல், அதாவது சிறப்பான குடும்ப உறவுகளையும் பரந்துபட்ட நண்பர்கள் வட்டத்தையும் கொண்டிருத்தல் ஆகியவை நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கின்றன. இம்மக்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தங்களுடைய நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்றனர். அவர்கள் இறைச்சியையும் பதப்படுத்தப்பட்ட உணவையும் குறைவாக உட்கொள்கின்றனர். அளவோடு மது வருந்துகின்றனர். அவர்கள் கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் தினமும் நடக்கின்றனர். தங்களுடைய காய்கறி தோட்டங்களில் வேலை செய்கின்றனர். நீல மண்டலங்களில் இருக்கும் மக்கள் வண்டிகளில் பயணிப்பதற்கு பதிலாக நடந்து செல்கின்றனர். இப்பகுதிகளில் இருக்கும் மக்களில் கிட்டத்தட்ட அனைவருமே மிதமான உடல் உழைப்பு மட்டும் தேவைப்படுகின்ற தோட்ட வேலைகளில் ஈடுபடுகின்றனர். 80% எனும் மந்திரம் பொதுவாக ஜப்பானில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொற்றொடர் ஹரா ஹாசி பூ என்பதாகும். இது பொதுவாக சாப்பிடுவதற்கு முன்பாகவோ அல்லது சாப்பிட்ட உடனேயோ கூறப்படுகிறது. இதன் தோராயமான மொழிபெயர்ப்பு இதுதான்: உங்கள் வயிற்றை சுமார் 80% மட்டுமே நிரப்புங்கள். வயிறு முழுவதுமாக நிறையும் வரை சாப்பிடுவது பண்டைய ஞானம் எதிர்க்கிறது. அதனால்தான் ஒக்கினாவா மக்கள் தங்களுடைய வயிறு 80% நிரம்பியவுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிடுகின்றனர். நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது செரிமானத்திற்கு நீண்ட நேரம் ஆவதால் உயிரணுக்களில் ஆக்சிஜனேற்றம் அதிகரிக்கிறது. இது உடலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது என்பதால் அவர்கள் இதை தவிர்க்கின்றனர். உங்கள் வயிறு 80% வரை நிரம்பிவிட்டது என்பதை அளவிட முறையான வழிகள் எதுவும் கிடையாது என்பதே உண்மைதான். நாம் வயிறு கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது என்று நாம் உணரும் போது சாப்பிடுவதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கூற்று உணர்த்தும் செய்தி. அந்த கூடுதலான தொடுகறி நமக்கு உண்மையிலேயே தேவையில்லை என்று உணரும் போதிலும் நாம் உண்ணுகின்ற நொறுக்கு தீனி, மதிய உணவுக்கு பின் நாம் உண்ணும் இனிப்பு பதார்த்தம் போன்றவை நமக்கு உடனடியாக ஒரு இன்ப உணர்வை கொடுத்தாலும் அவற்றை உண்ணாமல் இருப்பது நீண்டகால நோக்கில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உணவு பரிமாறப்படும் முறையும் முக்கியமானது. உணவை பல சிறிய தட்டுகளில் பரிமாறுவதன் மூலம் ஜப்பானியர்கள் குறைவாக உண்கின்றனர். ஜப்பானிய உணவகங்களில் பொதுவாக உணவு 5 சிறு தட்டுகளில் பரிமாறப்படும். அந்த தட்டுகள் ஒரு சிறு தாம்பாளத்தில் வைக்கப்பட்டிருக்கும். மற்ற தட்டுகளை விட சற்று பெரிதாக இருக்கும். உங்கள் முன்னால் 5 தட்டுகள் வைக்கப்படும் போது நீங்கள் அதிகமாக உண்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் உங்களுடைய பசியுணர்வு குறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். ஜப்பானில் நீண்ட காலம் இருக்கும் மேற்கத்தியர்கள் பெரும்பாலும் உடல் எடை குறைந்து கட்டுக்கோப்பான உடலுடன் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். அமெரிக்கர்கள் தினமும் 2200 3300 கலோரிகள் வரை உட்கொள்ளும் நேரத்தில் சராசரி ஒக்கினாவா மக்கள் 1800 1900 கலோரிகள் வரை உட்கொள்கின்றனர் என்று ஊட்டச்சத்து வல்லுநர்கள் நடத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. அதே போல BMI எனப்படும் உடல் நிறை குறியீட்டு எண் அமெரிக்கர்களை பொறுத்தவரை 26 அல்லது 27 என்று இருக்கும்போது ஒக்கினாவா மக்கள் இடையே 18 22 வரை மட்டுமே உள்ளது. ஒக்கினாவா மக்களின் உணவில் டோஃபு, சீனிக்கிழங்கு, மீன் வாரத்திற்கு 3 முறை மற்றும் காய்கறிகள் தினமும் சுமார் 310 கிராம் இடம்பெறுகின்றன. இது பற்றி பின்னர் நாம் விரிவாக பார்க்கலாம். மொவாய் வாழ்க்கை முழுவதும் தொடரும் நட்பு வட்டம். உள்ளூர் மக்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது ஒக்கினாவா மக்கள் கடைபிடித்து வரும் பழக்கங்களில் ஒன்று. மொவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் ஒரு குழுவை குறிக்கிறது. அக்குழுவில் உள்ளவர்கள் பரஸ்பரம் ஒருவருடைய நலனை மற்றவர்கள் பேணுவர். தங்களுடைய சமூக குழுவுக்கு சேவை செய்வது என்பது பெரும்பாலானோருக்கு அவர்களுடைய இக்கிகையின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளது. மொவாய் ஒரு கடினமான காலகட்டத்தில் தான் தோன்றியது. விவசாயிகளுக்கு விளைச்சல் குறைவாக இருந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். தங்கள் கடைபிடித்து வந்த சிறந்த வழிமுறைகளை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர். மொவாய் குழுவின் உறுப்பினர்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் குழுவுக்கு அளிக்கின்றனர். அவர்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்துவதற்கும் அப்போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து உண்பதற்கும், ஷோகி எனப்படும் ஜப்பானிய சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அப்பணம் அவர்களுக்கு பயன்படும்.
வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு பணம் மீதி இருக்கும் பட்சத்தில் அப்பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் தேவைப்படுகின்ற குழு உறுப்பினர் யாரேனும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறை ஒருவர் பெற்றால் அடுத்த முறை மற்றொருவர் என்று அவர்கள் தங்களுக்குடைய ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வர். குழு உறுப்பினர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் சமயங்களில் குழுவின் சேமிப்பிலிருந்து அவர்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம். குழு உறுப்பினர்கள் உணர்வுபூர்வமாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள மொவாய் வழி செய்கிறது. குழுவின் நிதி நிலைமையை பொறுத்து இந்த நடைமுறை சிறிது மாறுபடலாம் என்றாலும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருத்தல் போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதுகாப்புணர்வு அவர்களுடைய வாழ்நாள் நீள்வதற்கு உதவுகிறது. இந்நூல் வெளிப்படுத்தவிருக்கும் விஷயங்களில் சிறிய அறிமுகத்தை இதோடு நிறுத்தி கொண்டு நவீன வாழ்க்கையில் நாம் விரைவாக மூப்படைந்து கொண்டிருப்பதற்கான சில காரணங்களை முதலில் நாம் ஆராயலாம். அதைத் தொடர்ந்து இக்கிகையோடு தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்கலாம். ஸோ இதோட நம்மளோட முதல் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.